வணக்கம் நண்பர்களே. 2025 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஓசைக்கு பெற்று அமர்ந்திருக்காங்க. ராசியில வக்ரம் பெற்ற சனி அமர்ந்திருக்கும். ஆனா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இது ஒரு கலவையான அமைப்புகளை தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்மச்சனியான நடந்துட்டு இருக்கு. இதுல வக்ரச்சனி வேற செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் தேவையில்லாத மன குழப்பங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். பட் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்துல சுக்கிரனோடு சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அலைச்சல்கள், டென்ஷன்கள், குழப்பங்கள் இருந்தாலும் கூட மனதளவுல தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு வருவீங்க. மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து வரலாம். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும். என்னதான் சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தாலும் மனசு ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாகும். சொத்து சுகங்கள் வகையில வாகன ரீதியான விஷயங்கள்ல ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அனுசரியான அமைப்புகள் இருக்கும். என்னதான் மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட கடைசி நேரத்துல எல்லாமே ஒத்து வரவும் செய்வாங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் வக்ரம் பெற்ற புதனும் சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த அமைப்பானது கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகம் ஏற்படும். பிடித்த விஷயங்களுக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அதே போல தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக இது சில சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும். பட் பொதுவாகவே ஜென்ம ராசியில வக்ரசனி இருக்கிறது, அவர் 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறது. இது தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை தான் கொடுக்கும். அதாவது எந்த அளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா முதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ மத்தவங்க வகையில பெருசா ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா போக கொஞ்சம் டென்ஷனை அதிகம் ஏற்படுத்தும். தேவையில்லாத குழப்பங்கள், ஒரே வேலையை ஒரு தடவைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான சங்கடங்கள், அலைச்சல் போன்ற விஷயங்கள் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக அதிகமாக இருக்கும். பட் இன்னொரு சைடுல என்னன்னா, முடிக்க முடியாத சில நுட்பமான காரியங்களையும் முன்னின்று முடித்து காட்டக்கூடிய திறன் பெற்றக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ மீன ராசிக்காரங்க பொதுவாக எல்லா விஷயங்களும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உங்களுடைய முழு திறனையும் வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகளை இது வெளிக்கொண்டு வரும். பட் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஏற்ற அளவு இது கோபத்தையும் டென்ஷனையும் இது அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், இந்த நம்பகத்தன்மை அப்படிங்கறது குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல மற்றவங்களால கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகமா இருக்கும். இந்த விஷயங்கள தான் கவனமாக இருக்கும். அதே போல இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், பொது விஷயங்கள், பொது காரியங்கள், இது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். நல்லதையும் சொல்லுவாங்க, கெட்டதையும் சொல்லுவாங்க. பட் எதுலையுமே உண்மையும் இருக்காது, பொய்யும் இருக்காதுங்க நிலையாத்தான் போய் எதை நம்புறது, எதை எடுத்துக்கிறது, வேண்டான்னு ஒதுக்கிறது, ஒண்ணுமே புரியாத ஒரு குழப்ப நிலைகள் தான் இருக்கும். ஆகையினால மீனராசியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து உடன் இருப்பவங்க எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ம ராசியில வக்ரசனி இருக்கிறதும் தனிப்பட்ட முறையில கொஞ்சம் டென்ஷனையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய நிலையும் மற்றவங்க வகையில தேவையில்லாத அலைச்சல், டென்ஷனையும் இழுத்து வந்துகிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற விஷயங்களை சரியா மெயின்டைன் பண்ணாலே ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன சங்கடங்கள், அலைச்சல்கள் வந்துட்டு தான் இருக்கும். எரிநிலத்தில என்ன ஒருத்தர மாதிரி இருக்கிற விஷயங்களை பெருபடுத்தாம இருக்கிறதே நல்லதுதான். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். மாணவர்கள் மனநிலையில அப்பப்போ கொஞ்சம் மந்த நிலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. பட் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நல்ல முறையில கை கொடுத்துட்டு இருக்கு. விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியா பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. வாகனங்கள், போக்குவரத்துகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து எல்லாத்திலும் கொஞ்சம் அவசரத்தனத்தோடு செயல்படுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உஷ்ண ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி முன்ன பின்ன யோசிச்சு செயல்பட்டு வர்றது, இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நன்மை ஏற்படுத்தும். ஓரளவு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தனிப்பட்ட முறையில உங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள் எப்படியோ தட்டு தடுமாறி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஆனா மற்ற விஷயங்கள், காரியங்கள் வரும்போது அதிகப்படியான டென்ஷன்களும் குழப்பங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை யோசனை பண்ணி செயல்பட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.